என்னடா அரியர் கிரியர் எதாவது கிளியர் பண்ணிட்டியா? நான் எங்கடா அரியர் வச்சேன், அவன் தான் வச்சிருக்கான், அவன் தான் கேட்கணும். உங்க ரிசல்ட் வரட்டுடா, அப்புறம் தெரியும் யாரு அரியர் வச்சிருக்கா யாரு பாஸ் ஆகிறா என்னன்னு. நாங்கெல்லாம் பாஸ் ஆயிடுவோம். கிறிஸ்மஸ் வேற வந்துட்டு கேக்கு ட்ரீட் ஒன்றும் வைக்கல. பர்சனெல்லாம் பணத்தோட வச்சுக்க வச்சிரியா? ட்ரீட்டு தானடா, வச்சிடலாம். இப்போதான் கிறிஸ்மஸுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கு, வச்சிரும் கிறிஸ்மஸுக்கு தானே. இல்லை பீட்ரு, நீயும் கிறிஸ்டின் தானா? இத்தனை வருஷத்துல என்னைக்காவது நீ கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கல? நானும் பார்க்கேன். ஏம்ல அதை கேட்க, அது ஒரு புதிய கதை. பீட்ரு, அந்த மரத்துக்கீழ தண்ணி இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. ஏன்பா, உனக்கு தண்ணி ஒண்ணுதான் கேடா? உனக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு ஆசையே இல்லையா? வீட்டுல ஒரு சீரியல் போடல, ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, கேக்கு கூட வாங்கி வெட்டலவே இல்லப்பா. உனக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு விருப்பமே இல்லையாப்பா? செத்த வாயா, அப்படி உட்காருவோம். ஏன் கோபமா இருக்க? கொஞ்சம் காரியங்கள்லாம் சொல்றேன், உனக்கு புரியும். சொல்லக்கூடாதுன்னப்பா நினைச்சேன், இருந்தாலும் கேட்ட சொல்றேன். நம்ம பிறப்பு, நம்ம அதை வச்சு அனுபவிக்கிறது, சூழ்நிலை, இதெல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் பையா, இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு எங்க வீட்டுல கடா வெட்டி அதை சமைச்சு சர்ச்சில் அன்பின் விருதுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறையா? கர்த்தருங்களை நிறைய ஆசீர்வச்சிருக்கிறாரியா. இந்த பரலோகம் உங்களுக்கு கொழுப்பு அதிகமாச்சுல, நீ சமைச்சு நானும் என் ஆளுக்கும் சாப்பிடணுமோ? கொழுப்பு அதிகமாக போச்சு. உன் சோத்தை எங்கள் வீட்டு நாய் கூட சாப்பிடாது. பரலோகம், சபைக்கு வந்தோமா, காணிக்க கொடுத்தோமா, சந்தா கட்டினோமா, கிக்கூச கழுவுனோமா, தூத்து பெருக்கணுமா, அதோட இருந்துக்கணும்டே. 4 காசு வந்த உடனே யார் கூட வேணாலும் ஐக்கியம் மேலாம் நினைக்கிறியோ? என்னடா சொல்றேன்? எங்க அப்பா எப்படி பண்ணாரு, கிறிஸ்தவனை எப்படி வாழணும்னு எனக்கு சொல்லிட்டு அவரே எப்படி பண்ணியிருக்காரு. இல்லை சர்ச்சில் வேற பெரிய பதவியில இருக்காரு. சரி விட்றா மாப்பிள்ள, நானே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், நீ வேற வாயை கிளறிட்ட. இல்லை கிறிஸ்டின்னா நான் என்னமோ நினைச்சல, நீங்க எல்லாம் எப்படி இருக்கு, இதுக்கு நாங்கள் எவ்வளோ பரவாயில்ல தெரியுமா? சரி பீட்ரு, வாடா, நம்ம சர்ச்சுக்கு போய் எங்க அப்பாவுக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் கிறிஸ்மஸ் என்னன்னு புரிய வைப்போம், வாங்க. இல்லை கிறிஸ்டோபர், இங்கெல்லாம் போய் தொலைஞ்ச? இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நம்ம தான் பிரியாணி போடுறோம், கூடமாட சேர்ந்து ஒத்தாசை பண்ண வேண்டியதானே? அதான் நானும் கேட்க வந்தேன். போன வாரம் தான் கிறிஸ்தவனா இருந்தா யாரையும் ஏற்றத்தாழ பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. பிரசங்கம் பண்றது ஒன்னா வந்து நடக்கிறது இன்னொன்னா இருக்கு. இன்னும் சொல்றது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் கிறிஸ்துமஸுக்கு அன்பின் விருந்து போடுற மாதிரி வீட்டுறப்பா வந்து கேட்டிருக்காங்க. நீங்களும் அவரும் வேண்டான்னு சொல்லி அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. இல்ல புரியாம பேசாதல, யார் எங்க வைக்கணும் அங்கதான் வைக்கணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்க முதல்ல. ஆண்டவரே ஏத்துக்கிட்ட அந்த ஊரை நாம அப்பா ஒதுக்கி வைக்கணும். இது கருப்பு ஸ்டாரா? சரி வாங்க, நம்ம எல்லாரும் போய் பரலாகமாக வீட்டுல போய் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். நீங்க எங்க வீட்டிலே கடந்து தடை விட்டு கிடக்கட்டும். இல்ல கிறிஸ்டோபர், நில்லுடா, நீ மன்னிச்சு கூட, நாங்களும் வாரண்டாங்க. வாங்கயா, நம்மளும் போலாம்.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இந்த வசனத்தை புரிந்து கொண்ட தேவ அன்பும் அவரது மனைவியும் வேதநாயகத்தையும் அவர்கள் ஊராரையும் நேசிக்கத் தொடங்கினார்கள்.